தேசபக்திங்கிறது தெய்வ பக்தியோட பக்தி உணர்வுன்னு சொன்னாலே அது தேசபக்தியும் இருக்கும் தெய்வ பக்தியும் இருக்கணும். மக்கள் மனதிலே நாட்டுப்பற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா பால கங்காதர திலகர் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னையெல்லாம் என்ன பண்ணுவோம், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணாலான விநாயகரை மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து பூஜை செய்து மறுநாள் நாம் குளத்துலையோ கிணத்துலையோ விசர்ஜனம் பண்ணிடுவோம். ஆனால் அது பொது விழாவாக பால கங்காதர திலகர் தான் கொண்டு வந்தார். காரணம் என்ன, அன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சி இருந்தது. ஆகவே வாய்ப்பூட்டு சட்டமும் இருந்தது. பால கங்காதர திலகர் அவர்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் பெரியவர் முத்துராமலிங்க தேவருக்கு, இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பூட்டு சட்டமும் இருந்தது. அப்போது இந்த தேசபக்தியை ஊரான் தோட்டத்தில் ஒருவம் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காரன். இந்த செய்தியை நீங்கள் எவ்வளோ எளிமையாக சுதந்திர உணர்வை தேசபக்தி உணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியுது. அந்த மாதிரியாக அரிகேசன் வெங்கட்ராமன் அவர்களும் தேசபக்தி உணர்வு, தெய்வ பக்திலையும் அறிவார்ந்த அவருடைய கருத்துக்கள், அதன் மூலமாக பல பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.